ஹே கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் மாப் சைக்கோ சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தேர்வு அடிச்சிட்டான்ற விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த டவுன் முழுக்க பார்த்தீங்கன்னா பரவிடுச்சு. ஐ மீன் நம்ம ஹீரோ தான் தேர்வு அடிச்சிருக்கான்ற விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெரியல. எவனோ ஒருத்தர் நம்ம ஹீரோ ஸ்கூல்லேருந்து அடிச்சிருக்கான்ற விஷயம் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த டவுனில் நம்ம தேர்வு மாதிரி இருக்கக்கூடிய சோகால் ரவுடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா யாரா அவன் தேர்வே அடிச்சிருக்கான், அப்புறம் நம்ம அவனை பார்த்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம ரிக்ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்கூலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தா வாசலில் பச்சை கலரில் ஏதோ மிதந்துக்கிட்டு இருக்கு. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஸ்பிரிட் தான். ஸோ நம்ம ரிக்ஸுக்கும் சைக்கிக் எபிலிட்டிஸ்லாம் வந்ததுனால இப்போ அவனாலையும் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட்லாம் பார்க்க முடியும். இப்போ நம்ம ரிக்ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிரிட்டை அவன் ரூம்க்கு கூட்டிகிட்டு போய் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த ஸ்பிரிட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த ஸ்பிரிட்டோட பேர் டிம்பிள். என்னடா எவ்வளோ எபிசோட் கழிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி திட்டாதீங்க, நானே லேட்டராக தான் நோட்டீஸ் பண்ணேன். இப்போ நம்ம டிம்பிள் பார்த்தீங்கன்னா ரிக்ஸு கிட்ட தேங்க்ஸ் பண்ண உள்ளே கூட்டிகிட்டு வந்ததுக்கு. நான் அப்படியே போய் சேர்ந்துட்டேன்னு நினச்சேன், பரவாயில்ல நான் திரும்பி வந்துட்டேன். ஆனால் நான் திரும்பி வந்ததுக்கப்புறம் என்னோட பவர்ஸ்லாம் இன்னும் கம்மியான மாதிரி இருக்குதுப்பா, அதனால தான் என்னால் வீட்டுக்குள்ளே வர முடியல அப்படின்னு நம்ம டிம்பிள் பார்த்தீங்கன்னா ரிக்ஸு கிட்ட சொல்லுது. எனக்கு தெரிஞ்சு மாப் இந்த வீட்டில் இருக்கிறனால தான் என்னால் இந்த வீட்டுக்குள்ளே வர முடியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கொஞ்சம் இந்த வீட்டில் தானே இருக்குது அப்படின்னு நம்ம டிம்பிள் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்க. நம்ம ரிக்ஸு எதையும் கவனிக்கல. என்னடா இது பச்சை கலரில் உட்காந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கான். இது ஒரு ஸ்பிரிட்னா அப்படின்னா நான் இதை ஓட்டி ஆகணுமா அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம டிம்பிளை போட்டு மொத்துன்னு மொத்துறான். டே முதல்ல அடிக்கிறது நிப்பாட்றா, அண்ணனும் தம்பியும் ஒரே மாதிரி இருக்கீங்க, நான் யாருன்னு தெரியுமாடா, உங்கள் அண்ணனோட மாஸ்டரா நான் அப்படின்னு அந்த டிம்பிள் பார்த்தீங்கன்னா சொல்லுது. சரி ஓடு, உங்கள் அண்ணன் கிட்டலாம் எதுவும் சொல்ல மாட்டேன், ஆனால் அதுக்கு நான் சொல்கிறத ஒன்று பண்ணணும் அப்படின்னு நம்ம டிம்பிள் பார்த்தீங்கன்னா கேட்க, அதுக்கு நம்ம ரிக்ஸும் மூஞ்ச அழைச்ச மாதிரி அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். என்னடா டக்குன்னு சொல்லிட்டேன், ரீசெண்டாக தானே நீ உன்னோட சைக்கிக் எபிலிட்டிஸ்லாம் அவைக்கன் பண்ண அப்படின்னு நம்ம டிம்பிள் சொல்ல நம்ம ரிக்ஸுக்கு ஆச்சரியமாயிடுது. ஓ அப்படின்னா நான் பவர்ஸ் அவைக்கன் பண்ணிட்டானா, என்னால் இதுக்கப்புறம் சைக்கிக் எபிலிட்டிஸ்லாம் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ரிக்ஸு கேட்க, ஆமாண்டா அதனால தான் நீ என்னையே பார்க்குற அப்படின்னு நம்ம டிம்பிள் பார்த்தீங்கன்னா சொல்லுது. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா சொல்லு, நம்ம வேணா உன் பவர்ஸை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு டிம்பிள் பார்த்தீங்கன்னா கேட்க, இப்போ நம்ம ரிக்ஸு பார்த்தீங்கன்னா அவன் ரூமுக்கு நிறைய ஸ்பூன்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்கான். இப்போ டிம்பிள் கமாண்ட்ரா வேலு உன்னால் முடியும், இப்போ இதெல்லாம் பெண்ட் பண்ணி காமி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டிம்பிள் கேட்க, நம்மளும் பயங்கர பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறான் ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ ரிக்ஸு டென்ஷன் ஆயிடுறான். என்னடா என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்க, கண்ணா அக்கடை சூடு அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா மிச்சம் இருக்கிற ஸ்பூன்லாம் வளைஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஸ்பூனை வளைக்கிறதுலாம் சும்மா பாப்பா விளையாட்டு, நம்ம வேணா ரியலாக விளாட்லாமா, அதுக்கு நீ ஏன் கூட சேரணும், நான் உங்கள் அண்ணனோடைய ஸ்ட்ராங் ஆக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம டிம்பிள் பார்த்தீங்கன்னா மேனிப்புலேட் பண்ணுது. அதுக்கு நம்ம ரிக்ஸும் அப்படின்னா என்னால் எங்கள் அண்ணனோட ஸ்ட்ராங் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பாக உங்கள் அண்ணனோட உன்னால் ஸ்ட்ராங் ஆகி காட்ட முடியும் அப்படின்னு நம்ம டிம்பிள் பார்த்தீங்கன்னா சொல்லுது. இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணி இங்கே கீழே டைனிங் டேபிளில் தான் காமிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ரிக்ஸு சாப்பிடவே வரல. நம்ம ஹீரோவும் ஏன் அவன் சாப்பிட வரல, அவனுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கேட்குறான். அதுக்கு அவங்க அம்மாவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் நார்மலாக தான் இருக்கான், சொல்லப்போனால் என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் அப்படின்னு நம்ம அம்மாக்காரி பார்த்தீங்கன்னா சொல்லுது. இப்போ ரூம்குள்ளே பார்த்தா நம்ம டிம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ரிக்ஸு கிட்ட சொல்லி கொடுத்துட்ருக்கு எப்படி பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். தம்பி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலான்னு. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஸ்பூனெல்லாம் பெண்ட் பண்ணோம்ல. இப்போ செகண்ட் ஸ்டெப் என்னன்னா நம்ம மெடிடேட் பண்ணணும். எங்கே மெடிடேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம டிம்பிள் பார்த்தீங்கன்னா கேட்குது. இப்போ ரிக்ஸும் பார்த்தீங்கன்னா மெடிடேட் பண்ணுறான். நம்ம டிம்பிள் பார்த்தீங்கன்னா அச்சாண்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிக்ஸோட பாடியை டேக் ஓவர் பண்ணலான்னு பார்க்கும்போது அவனால் பண்ண முடியல. சே என்னால் இவன் பாடிக்குள்ளே கூட போக முடியல அப்படின்னு சொல்லி டிம்பிள் பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவனே நோட்டீஸ் பண்ணுறான் ரொம்ப வீக்காக இருக்கான்றது. இப்போ நம்ம ரிக்ஸோ பார்த்தீங்கன்னா அந்த செஞ்சியோட சேர்ந்து வராண்டாவில் சும்மா நடந்துட்டு இருக்கும்போது பசங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்து, ஏய் இவங்க தானே அந்த ரவுடி பையனை கையங்காலமாக பிடிச்சிது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த செஞ்சி வேற பயங்கர பெருமையாக பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்கான். இப்போ அவங்க அந்த ரவுடி பையனோட ஃப்ரெண்டாக தான் பார்க்குறாங்க. நம்ம செஞ்சு அவனை பார்த்துட்டு இவனுக்கும் ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லி வில்லங்கமாக யோசிக்க, இந்த சைடு நம்ம ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நடந்ததை யோசிக்கிறான். ஆக்சுவலாக அவனோட பவர்ஸை பார்த்தீங்கன்னா அவனால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியுது. இப்போ டிம்பிள் பார்த்தீங்கன்னா சூப்பரா செமையா பண்ண, ஆனால் இனிமேல் நீ உன்னோட எமோஷன்ஸை பேலன்ஸ்டாக யூஸ் பண்ண கற்றுக்கணும், அதுதான் ரொம்பவே பேசிக்கு அப்படின்னு நம்ம டிம்பிள் பார்த்தீங்கன்னா சொல்லுது. ஆனால் உன்னை பார்க்கவே ரொம்ப அன்பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஏதாவது தப்பு பண்ணிட்டியா என்ன அப்படின்னு நம்ம டிம்பிள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேட்க, இப்போ அப்படியே ப்ரெசென்ட்டில் நம்ம ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த மொட்டை என் ஃப்ரெண்டை இப்படி பண்ணதுக்கு உங்களுக்கு சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப தூக்கிட்டு இருக்கான். அதுக்கு அந்த செஞ்சி பையன் ரீசெண்டாக நிறைய பொண்ணுங்களோட க்ளோத்ஸ்லாம் காணாமல் போகிறதா நான் கேள்விப்பட்டேன், என்ன தம்பி அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியா லுக்கு விடுறான். மொட்டை புரிஞ்சுக்கிறேன், ரைட்டு அடுத்து நம்மளை தான் ஃப்ரேம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி.
என்ன நீ தான் பண்ணன்னு சொல்லி ஊர் முழுக்க சொல்லட்டா, இல்லாட்டி நம்ம வேணா அதுவும் உன் ஃப்ரெண்டு தான் பண்ண சொன்னான்னு சொல்லிடலாமா அப்படின்னு அந்த மொட்டை கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். இவங்க வந்து அந்த ஸ்கூலுக்குள்ள இருக்க ரவுடித்தனத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு அன்வான்டான ஒரு கேவலமான பட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி பசங்களுக்கு கொடுத்துடுறாங்க. அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டு திட்டினா கூட பரவாயில்ல, ஆனால் அவங்க பண்ணாத தப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இந்த சைட் செஞ்சுக்காரன் வந்து அன்வான்டான ஹேட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுடிங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம தம்பிக்காரன் வந்து பயங்கர கில்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான், இந்த தப்பெல்லாம் பண்ணுறமே சொல்லி. அந்த கில்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரிக்ஸுக்கு ஒரு பயங்கரமான பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது. பரவாயில்லடா பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே போகிற அப்படின்னு சொல்லி அந்த டிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல, இப்போ ரிக்ஸும் வந்து அப்படியே டெரராக ஃபேஸ் வச்சுக்கிட்டு ஏன்டா டே என்னாலே என் பவர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண முடியுதுன்னா அப்படின்னா நீ எனக்கு தேவையில்லைன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லி ரிக்ஸு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். அந்த ஸ்பிரிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தி நம்மளை கழட்டி விட போகிறான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி முழிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணக்காரனுடைய லேப்ல வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய பவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிட்டு இருக்கான். பரவாயில்லையா நீங்கள் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா நம்ம ரிக்ஸோட ஆட்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. சாது பையனா இருந்தவன் இப்போ சேது பையனா மாறிக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஆள் அப்படியே ஜாலியா ரோட்ல நடந்துட்டு இருக்கும் போது திடீர்னு 4-5 பேர் வந்து பாத்தீங்கன்னா டேய் நில்றா நீ தானே ஸ்கூல்ல வேணே எங்க மேல கேவலமான பழிகள் எல்லாம் போட்டுது அப்படின்னு சொல்லி அவனுங்க வந்து பாத்தீங்கன்னா கேக்குறானுங்க. நம்ம ரிக்ஸும் வந்து எனக்குன்னா வேற வேலை இல்லையா அவங்க மேல பழி போடுறதுக்கு, அப்படி பண்ணாலும் உங்களால என்ன மயிரடா புடுங்க முடியும் அப்படின்னு ரிக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சண்டை போட ரெடியா இருக்கான். இப்ப ரிக்ஸு வந்து அங்க இருக்கிற எல்லாரையும் அசால்ட்டுக்கு அடிச்சு போட்டுடுறான். இப்போ அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் என்ட்ரி கொடுக்குறான். வேற யாரு டேரு தான். நம்ம டேருவை பார்த்தா தென்னைமர ஹைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா முடிய வளர்த்து வச்சிருக்கான் அந்த ஃபைட்டுக்கு அப்புறம். அவனை பார்த்த உடனே அந்த பொண்ணுங்கெல்லாம் எங்க பாரு எவ்வளோ ஹைட்டுக்கு முடிய வளர்த்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அவனை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ நம்ம டேரை வந்து பார்த்தீங்கன்னா ரிக்ஸோ கிட்ட தம்பி ஏன்ப்பா இந்த மாதிரிலாம் பவர்ஸை வச்சு இந்த மாதிரி அப்பாவி மக்கள்லாம் அடிக்கிற, நானும் ஒரு காலத்தில் ஒன்ன மாதிரி தான் இருந்தேன் ஆனால் இப்போ பாரு எப்படி இருக்குன்னு சொல்லி அதனால இந்த மாதிரி சண்டை போடுறதெல்லாம் விட்டு படிச்சு முன்னேற வேலையை பாருப்பா அப்படின்னு நம்ம டேர் வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ரிக்ஸும் சாரிப்பா உன்ன மாதிரி முடிய தென்னைமர ஹைட்டுக்கு வளர்த்து வச்சிருக்கவங்க கிட்டலாம் நான் பெருசாக பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி விட்டுறான். நம்ம ரிக்ஸோ என்ன நினச்சிக்கிறான்னா இவங்க கிட்ட சாதாரண பவர்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் பவர்ஸை யூஸ் பண்ணான்னு போகும்போது டக்குன்னு நம்ம டேர் வந்து பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் ஆகி ரிக்ஸோ கிட்ட வந்துடுறான். சொல்லிங்கன்னே இருக்கேன் சின்ன புள்ளத்தனமா அடம் முடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இப்போ டேரோனோடைய பவரை லைட்டாக காமிக்க ரிக்ஸுக்கு வந்து அள்ளி விட்டுருது. ரைட் இவன் வந்து சாதாரண ஆள் இல்லை பெரிய கை தான் புள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறான். இப்போ ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு எஸ் ஆயிடுறான். இப்போ டிம்பிள் சொல்கிறான் டே அவங்ககிட்டலாம் வம்பு பண்ணாதரா அவன் கொஞ்சம் பெரிய கை அப்படின்னு சொல்லுது. ஆக்சுவலாக நம்ம டேரோட பவர்ஸை பார்த்து டிம்பிளே பயந்து இருப்பான். என்னதான் இருந்தாலும் அவன் தானே இவனை போட்டு தள்ளினது, கொஞ்சம் பயம் இருக்க தானே செய்யும். அவனை பார்க்கும் போதே தெரியுது அவன் கண்டிப்பாக எங்கள் அண்ணா அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பான். என் அண்ணனை நான் மட்டும்தான் தோக்கடிக்கணும் அப்படின்னு ரிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வருது. அந்த பொண்ணு வந்து குட்டி பையன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்கிட்ட ரொம்ப பழமையான பொருட்கள்லாம் இருக்கு நீ வேணா அதை வாங்குறியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட்டின்னு போயிடுது. அந்த பொருள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேஸ் மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ அதை பாக்குறான். இல்லைங்க எனக்கெல்லாம் வேணாம் என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். தம்பி ஒரு தடவை இந்த வேஸை தொட்டு பார்ப்பா அதுக்கப்புறம் உனக்கே பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட கையை பிடிச்சி அந்த வேஸை தொட வைக்கலான்னு பார்க்கும்போது டக்குனா அது வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள மாதிரி போவேன். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவன் பவரை யூஸ் பண்ணி அதை பிடிச்சிடுறான். ஆக்சுவலாக இது வந்து அந்த பொண்ணோடைய ஐடியா தான். நம்ம ஹீரோ வச்சு அதை உடைக்க வச்சா நம்ம ஹீரோ கிட்ட இருந்து காசை உருவிடலாம்ல, ஸோ அதனால தான் இப்படி பண்ணுறா. ஆனால் அந்த வேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராக்குள்ள அவ்வளோதான் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா டே உடச்சிட்டியா ஒழுங்காக காசு கொடுறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. கண்ணா நீ காசு கொடுக்காம எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு அந்த மேனேஜர்காரனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறான். ஸோ 2 பேருமே கூட்டுக்கலவானிங்க. நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரீகனுக்கு கால் பண்ணுறான். நம்ம தலைவனை பற்றி தான் தெரியுமே, வாயில் வடை பஜ்ஜி தோசை எல்லாமே சுடுவான். ஸோ அந்த மாதிரி ஆள்கிட்ட பேச முடியுமா? நம்ம ரீகன் வந்து பார்த்தீங்கன்னா ஏண்டா டே இந்த டப்பா வேச 5 மில்லியனா இதை நான் நம்பணும், ஏண்டா உருட்டுறதுக்கு ஒரு அளவு வேணாமாடா அப்படின்ற மாதிரி நம்ம ரீகன் ஒரு லுக்கு விட ஏண்டா டே உடச்சதும் இல்லாமல் சீன் வேற போடுறீங்களா அவங்க காசு எடுங்கடா அப்படின்னு சொல்லி இந்த மேனேஜர்காரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீகனோட காலரை பிடிச்சி இழுக்கிறான். அதுக்கு நம்ம ஆளோட பர்ஃபார்மன்ஸை தான் பார்க்கணுமே. ஐயோ என்னுடைய கழுத்தை பிடிச்சிட்டா எனக்கு ஒரு மாதிரி தொண்டை கவுது அப்படின்ற அளவுக்கு நம்ம ஆள் வந்து பார்த்தீங்கன்னா சீன் போட்டுட்டு இருக்கான். டேய் என்னடா லைட்டாக காலர் பிடிச்சதுக்கு இந்த மாதிரி சீன் போடுற மயிராண்டி அப்படின்னு அவன் திட்ட ஐயோ என்னை கெட்ட வார்த்தையில் திட்டாங்க எனக்கு ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்குது அப்படின்ற மாதிரி அவன் இன்னொரு சீன் போடுறான். டே என்னடா ஓவரா போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட வரும்போது ஐயோ இந்த அக்கா பல்லே வளர்க்கல இவங்க ஸ்மெல் தாங்க முடியாம அது என் சிறுமூலைக்கே ஏறிச்சு அதுக்கான டேமேஜ்க்கான காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே பைத்தியமாக்கிடுறான் பேசி. அந்த வேஸ்ட்கான காசும் என்ன நீங்க டேமேஜ் பண்ணதுக்கான காசும் ஒரே அளவுக்கு தான் வரும். ஸோ கணக்கு சரியா போச்சு வரட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ரீகன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எஸ் ஆகலான்னு பார்க்குறான். டேய் என்னடா காசு கொடுக்காம போறேன் நில்றா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க டேய்
இங்கே பாரு இப்போ தான் ஒருத்தவங்கிட்ட பேய் ஓட்டுன்னு வரேன், இப்போ அந்த பேயெல்லாம் என் பின்னாடி தான் நின்றுட்டு இருக்கு, ஏதாவது பண்ணீங்க அந்த பேய் உங்கள் பின்னாடி வந்துடும் அப்படின்னு நம்ம ரீகன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பயமுடுத்துறான். ஏன்டா காசு கேட்டதுக்கு ஏன்டா பேய்க்கு இன்னும் உருட்டுற அப்படின்னு சொல்லி அவங்க சிரிக்க பார்த்தா அந்த இடத்துல இருக்க எல்லா பொருளும் வந்து பார்த்தீங்கன்னா தானாகவே உடையுது. அவ்வளோதான், அந்த மேனேஜரும் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் நம்ம ஹீரோவையும் ரீகனையும் விட்டுருப்பாங்க போல இருக்கு. இப்போ 2 பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ராமன் ஷாப்பில் உட்காந்து ராமன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ரீகன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விளாடா கரெக்டான டைமில் பொருள்லாம் உடச்சி அவங்கள பயமுறுத்திட்ட, இல்லாட்டி அவ்வளோதான் நம்ம உசுரை எடுத்துருப்பாங்க, காசு கொடுன்னு சொல்லி அப்படின்னு நம்ம ரீகன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ தலை நான் தான் எதுவுமே பண்ணலையே, நான் ஏதோ நீங்கள் தான் ஏதோ பண்ணீங்கன்னு நினச்சேன், அப்படின்னா அது நீங்கள் பண்ணலையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். நம்ம ரீகனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஐயோ இவன் பண்ணலன்னா அப்படின்னா அங்கே உண்மையாகவே பேய் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ரீகன் நினைக்கிறான். ஆமாண்டா அதெல்லாம் நான் தான் பண்ணேன், அதெல்லாம் மறந்துட்டேன் நான் சாரி அப்படின்னு நம்ம ரீகன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ சமாளிச்சிடுறான். இப்போ அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைஸ் பிரசிடென்ட் கிட்ட ஏகப்பட்ட பசங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ்லாம் போடுறாரு ஸ்கூல் பிரசிடென்ட், ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அந்த வைஸ் பிரசிடென்ட்டும் சரி இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு ஸ்கூலோட மொட்டை மாடியில் நம்ம செஞ்சியும் ரிக்ஸுவையும் தான் காமிக்கிறாங்க. நம்ம ரிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டே இதெல்லாம் நீ என்ன சும்மா தானே பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம ஸ்கூல் மேலாம் உனக்கு பெருசாக அக்கறை இல்லைன்னு தானே அப்படின்னு நம்ம ரிக்ஸு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். ஆமாம் நான் அதெல்லாம் சும்மா ஜாலிக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் தெரிஞ்சே தானே நீ என் கூட சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த செஞ்சி பையன் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்ஸுவை பார்த்து கேட்குறான். சுற்றி பாடுறா எல்லா பசங்களும் நம்மளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம இப்போ பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டோம், நம்ம ஒரு செலிபிரிட்டி மாதிரி அப்படின்னு அந்த செஞ்சி பையன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு டிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அட பாவீங்களா ஃபேமஸ் ஆகிறதுக்காகடா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குது. இப்போ அப்படியே அந்த பாடி பில்டர் கிளப்பை தான் காமிக்கிறாங்க. அங்கே தான் அந்த ரவுடி பையனுமே இருக்கான். அவன் வந்து பயங்கர ஃபீல் பண்ணி புலம்பிக்கிட்டு இருக்கான், நான் தப்பே பண்ணலை, அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் எல்லாரும் என்னை திட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதான் உனக்கே தெரியுதுல அப்புறம் எதுக்குடா நீ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க, பேசுகிறவன் பேசிக்கிட்டே தான் இருப்பான், நம்ம தான் அதெல்லாம் மூவ் ஆன் பண்ணி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு யுஷாஷி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஆனால் அந்த ரவுடி பையன் வந்து கேட்குற மாதிரியே இல்லை, அவன் வந்து சோகமாகவே இருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிக்ஸும் செஞ்சியும் வராங்க. இப்போ அவங்க வந்து ரவுடி பையனை பார்த்து நக்கலா என்னடா இங்கே உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ரவுடி பையனும் காண்டாயிடுறான். பின்ன என்னடா ஸ்கூல் டைமில் வீட்டுக்கு போக சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இந்த ரவுடி பையன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். சரி பின்ன கிளாஸுக்கு போ அப்படின்னு செஞ்சு சொல்ல அதான் இல்லாத பொல்லாத பொய்யெல்லாம் என் மேலே போட்டிங்களே பின்ன எப்படா என்னால் கிளாஸில் நிம்மதியாக உட்கார முடியும் அப்படின்னு அந்த ரவுடி பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக டென்ஷனாக வரான். இப்போ திடீர்னு ஒருத்தர் செஞ்சுக்கிட்ட வந்து தலை இந்த மாதிரி நம்ம ஸ்கூல் முன்னாடி ஒருத்தர் வித்தியாசமாக நின்றுட்டு இருக்கான் வந்து என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த ஸ்கூலுக்கு வந்த பையனை தான் காமிக்கிறாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட சண்டை போடுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கான். இருந்தாலும் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ யார் அவன் பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. நம்ம ஹீரோ வந்து இந்த ஸ்கூலில் படிக்கிறான் அப்படின்ற விஷயம் மட்டும்தான் இவனுக்கு தெரியும். ரிக்ஸும் புரிஞ்சுக்கிறான் இவன் எதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி. இப்போ அப்படியே ரிக்ஸும் அவனை ஆத்தோரமாக கூட்டின்னு போய் அடின்னு அடிச்சு செஞ்சு விட்டுறான். இப்போ அப்படியே செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது பரவாயில்லையே இந்த ரிக்ஸுக்கு சண்டைலாம் போட தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி அவன் போயிட்டு இருக்கும்போது இப்போ திடீர்னு சில பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவனை வழிமறிக்கிறாங்க. ஏன்டா டே என்ன தில்லு இருந்தா என் தலைவனே அடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லி அந்த பசங்களாரும் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சியை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவனை போட்டு செம்மையாக அடிச்சிருப்பாங்க போல இருக்கு. மூஞ்சி கண்ணெல்லாம் பயங்கரமாக வீங்கி இருக்கு. இப்போ வந்து நம்ம ரிக்ஸு கிட்டாடே இனிமேல் நம்ம பண்ணதெல்லாம் போதும்டா நம்ம திருந்திடலாம்டா அப்படின்னு சொல்கிறான். சாரிப்பா இது நீ தான் ஆரம்பித்த, ஆனால் எனக்கு இதை இப்போ முடிக்கணும்னு தோணலை, நான் இதை கண்டினியூ பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம ரிக்ஸு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அவ்வளோதான் அன்றைக்கி ஈவினிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி பசங்களாம் சேர்ந்து நம்ம மாலை போட்டு பொழந்து விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஸ்கூலுக்கு கூட போக பயந்துட்டு வீட்டிலே அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கான். பார்க்கவே பாவமாக தான் இருக்குது. இப்போ அவன் ரூமுக்கு ரிக்ஸும் வந்திருக்கான். என்னடா டே ஒரு ரூம் இவ்வளோ குப்பையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். இப்போ என்ன நீ நல்லவன் ஆகணும்னு பார்க்குறியா தம்பி, நம்ம நிறைய தப்பெல்லாம் பண்ணிட்டோம், தேர் இஸ் நோ கம் பேக், நம்ம போனது தான், ஸோ நம்ம அப்படியே கெட்டவங்களாவே இருந்துடலாம் அப்படின்னு நம்ம ரிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இப்போ அப்படியே ரிக்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கரண்ட்டு கம்பத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரிக்ஸு வந்து அப்படியே அந்த சிட்டியை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே நம்ம டிம்பிள் கிட்டே கேட்குறான், டே நீ என்னை யூஸ் பண்ணிக்க தானே பார்க்குற அப்படின்னு சொல்லி. இப்போ அப்படியே ரிக்ஸு வந்து பார்த்தீங்கன்னா முட்டை சந்து மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே போகிறான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களும் நம்ம ரிக்ஸை ரவுண்டு போடுறாங்க. நம்ம ரிக்ஸும் பார்க்குறான் என்னடா ஸ்கெட்சா அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேருவுமே ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே எல்லா ரவுடி பசங்களும் நம்ம ரிக்ஸுவை சுற்று போட அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து போன எபிசோடில் ஒருத்தன் ஹூடியெல்லாம் போட்டுட்டு இருந்திருப்பான்ல, அவன் வந்து ஒரு பில்டிங் மேலே நின்றுட்டு நம்ம ரிக்ஸுவை பார்த்துட்டு இருக்கான். இங்கே ஒருத்தனை நான் பார்த்துருக்கேன், அவங்ககிட்டயும் சைக்கிக் பவர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி யார்கிட்டயோ ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியே கீழே பார்த்தா நம்ம ரிக்ஸோ அந்த ரவுடி பசங்களை போட்டு பொழந்து எடுத்துக்கிட்டு இருக்கான் அவன் பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணி. இப்போ ரிக்ஸோ வந்து என்னடா அவ்வளோதானா அப்படியே பயந்து நின்றுட்டு இருக்கீங்க, என்ன இனிமேல் சண்டை போட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ரிக்ஸா அப்படியே தௌலத்தாக கேட்க அப்படியே பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோ டே ரிக்ஸு இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, இவங்கெல்லாம் ஏன் அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ இப்படி இந்த எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்குள்ள வீடியோ, அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பை.